ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாமா சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் இங்கே நல்லா இருக்கோம், நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, சொரக்காய் கூட்டு ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் ஆகும். பேச்சுலர்லாம் சூப்பராகவே ட்ரை பண்ணலாம். அந்த ரெசிபி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முழு சொரக்காய் எடுத்திருக்கேன். டெய்லி வந்து சொரக்காய் ஜூஸ் குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெயிட் ரெடியூஸ் ஆகும். ஆனால் என்ன, இந்த ஆஸ்மா வீசிங் இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் இதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. உடம்புக்கு ஒத்துக்குதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் குடிங்க. இப்போ இதை வந்து இந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சொரக்காயில் தோல் விதையெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன தக்காளி, 2 சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 20 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5 பல் பூண்டு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா கீரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து இதை குக்கரில் போட்டு வேக வைக்க போகிறோம். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் கொஞ்சம் ஹீட் ஆனவுடனே ஒரு அரை கப்பு சிறுபருப்பு போட்டு லைட்டாக ஹீட் வர அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம். அப்போ தான் இன்னும் டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். லைட்டாக ஹீட் வர அளவுக்கு இருந்தால் மட்டும் போதும். வாசனை வரும்போதே நமக்கு தெரிஞ்சிடும். நல்லா சூப்பராக ஒரு ஸ்மெல் வரும். உங்களுக்கு வறுக்கிறதுக்கு இஷ்டம் இல்லைன்னா தண்ணி ஊற்றி நார்மலாகவே பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சோண்டு கடலப்பருப்பு, இது கடலப்பருப்பு கூட்டவும் நம்ம பண்ணலாம். ஆனால் நான் இப்போ சிறுபருப்பில் பண்ணல. டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம டிஃபனுக்கு கூட, நைட் டிஃபனுக்கு கூட வச்சுக்கலாம். சப்பாத்தி, தோசை, இட்லிக்கெலாம் கூட வச்சுக்கிட்டா சூப்பராக இருக்கும். இந்த ஹீட்டு போதும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சொரக்காவை போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் போட்டுக்கலாம். தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு கிளறிக்கலாம். கட் பண்ணி வச்சுருந்த எல்லா காயும் போட்டாச்சு. மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் சீரகம், தேவையான அளவுக்கு கல்லுப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள். ஏற்கனவே 2 பச்சை மிளகா போட்டிருக்கோம். தாளிக்கும் போது காஞ்ச மிளகா வேறு போட போகிறோம். அதனால் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. எல்லாமே இப்போ நம்ம போட்டுட்டோம். இப்போ குக்கரை மூடி ஒரு 3 விசில் வந்த உடனே நம்ம எடுத்துகிட்டு தாளிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க. தாளிச்சிட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டோம்னா சூப்பரான சொரக்காய் கூட்டு ரெடி. கலந்தாச்சு. உப்பு கூட போட்டாச்சு. உப்பு, காரம் எல்லாமே போட்டாச்சு. இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில் விடலாம். குக்கரை மூடி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு 3 விசில் வந்தவுடனே நம்ம ஓப்பன் பண்ணி தாளிக்க வேண்டியது தான். நம்ம தேங்காய் பேஸ்ட் அதுக்குள்ளே ரெடி பண்ணிக்கலாம். 2 பத்தை தேங்காய் பத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/4 ஸ்பூன் சின்ன சீரகமும் போட்டிருக்கேன். இதை நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். 3 விசில் வந்துருச்சு. ப்ரெஷர் போயிடுச்சு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். காய் குழையும் இல்லை. ரொம்ப வச்சிங்கன்னா காய் குழஞ்சிரும். இப்போ நம்ம இதை அப்படியே எடுத்து தாளிச்சிட வேண்டியது தான். நம்ம குக்கரில் போடும் போதே தாளிச்சிட்டு கூட பண்ணலாம். நான் எப்போவுமே தனியாக தான் தாளிப்பேன். வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் தாளிப்பே போடுவேன். இப்போ நம்ம தாளிப்பு போட்டுடலாம். கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சாச்சு. கடாய் காஞ்சதும் ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ரொம்ப தேவையில்லை. எண்ணெய் காஞ்சதும் ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். சீரகம் வேணும்னா கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க. நான் ஏற்கனவே வேக வைக்கிறதுல போட்டதுனால, அரைக்கும் தேங்காய் விழுதுலையும் போட்டுக்கிறதுனால நான் இதில் சீரகம் போடலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சீரகம் கூட போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும்.
கடுகு பொரிஞ்சிடுச்சு. இதில் 2 வரமிளகா சின்னதாக கட் பண்ணியும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுருக்கேன். வேணும்னா பூண்டு தட்டி போட்டுக்கோங்க. வேணும்னா வெங்காயம் கூட கொஞ்சம் போட்டு தாளிச்சிக்கணும், இன்னும் நல்லா இருக்கும். நான் எதுவும் போடலை, எல்லாமே போட்டதுனால நான் டைரெக்டாக பண்ணுறேன். இதை அப்படியே எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்து ஊற்றியாச்சு. நம்ம நல்லா கிளறி விட்டுறலாம். இப்போ இதில் உப்பு காரம் எல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கலாம். நம்ம வேணும்னா பார்த்துக்குங்க. எனக்கு சரியாக இருக்குது, அதனால் நான் எதுவுமே போடலை. உங்களுக்கு வேணும்னா சிறுபருப்பு போட்டிருக்கிறதுனால நீங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் உங்களுக்கு கொஞ்சம் கட்டி ஆகிடும். ஹீட்டு குறைக்கும், சூடு குறைய சிறுபருப்பு போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கூட்டு வந்து கட்டி ஆகிடும். அதனால் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்குங்க. நான் இப்போ அந்த குக்கரில் கொஞ்சம் தண்ணி போட்டு இதில் ஊற்றிக்கிறேன். குக்கரை கழுவி அப்படியே நான் அந்த தண்ணியை பருப்பு தண்ணியை ஊற்றிக்கிறேன். எல்லாமே போட்டாச்சு. இப்போ ஒரு 2 கொதி வந்தவுடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை ஊற்றிட்டு கொத்தமல்லியை தூவிட்டோம்னா சூப்பரான சொரக்காய் கூட்டு ரெடி. தேங்காய் விழுது ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் தண்ணி ஊற்றி. இப்போ அந்த கூட்டு நம்ம ஒரு 2 கொதி வந்த பிறகு நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கொதி வந்துடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை இதில் ஊற்றிடும். தேங்காய் பேஸ்ட்டு போட்டாச்சு. இப்போ பாருங்கள், குழம்பு கூட்டே எப்படி சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். தண்ணியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. நாங்கள் வந்து சாப்பிட கொஞ்சம் லேட் ஆகும், அதனால் அதுக்குள்ளே இறுகிடும். உங்களுக்கு உடனே சாப்பிட்ணுன்னா கொஞ்சம் தண்ணி வந்து கம்மி பண்ணிக்கோங்க. சிறுபருப்பு போட்டிருக்கிறதுனால ஹீட்டில் வந்து இன்னும் கட்டி ஆகிடும். அதனால் எனக்கு இந்த பக்குவம் போதும். இப்போ தேங்காய் விழுதை ஊற்றிட்டு ஒரு 1 செகண்ட் கொதிக்க விட்டுட்டு கொத்தமல்லியை தூவிட்டு மூடி வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, சூப்பரான சொரக்காய் கூட்டு ரெடி. இது டிஃபனுக்கு, லஞ்சுக்கு, சைட் டிஷ்ஷு எல்லாத்துக்குமே யூஸு. ரொம்ப ஹெல்த்தான டிஷ்ஷு. வீக்லி 2 டேஸாவது சொரக்காவை யூஸ் பண்ணுங்கள், வெயிட் ரெடியூஸ் ஆகும். மலச்சிக்கலெல்லாம் ரொம்ப க்யூர் ஆகும். நீர்க்காய் கண்டிப்பாக சேர்த்துக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். என்கிட்ட கொத்தமல்லி இல்லை, உங்கள்கிட்ட கொத்தமல்லி இருந்தால் தூவிக்கிங்க. சூப்பரான சொரக்காய் கூட்டு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.